ஜென்ரலாக தான் பேசுகிறேன், இதுவாக இல்லை. அது நான் ஏன் சொன்னேன்னா, ஒரு பொண்ணுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது நம்மளுக்கு எண்டுலேருந்து எண்டில் வந்து எஜாக்குலேட் ஆகிற வரைக்கும் முடிஞ்சு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய விஷயம் இருக்குது. நம்ம சந்திக்காத நிறைய விஷயங்கள் அவங்க சின்ன வயசுலேருந்து பார்ப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இதோ சொல்கிறேன். இப்போ ஒரு சிலர் பொண்ணுங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ணுறது தொடுறதுன்றதே அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அது வந்து ஒரு மாதிரி இதுவாக பார்ப்பாங்க. என்ன தான் நம்ம லவ் பண்ணாலும் இது பண்ணாலும் அதை அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும். அது ஏன்னு பார்த்தா அவங்க சின்ன வயசில் ஏதோ ஒரு அப்யூஸாக இருந்துருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து நம்ம கூட ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வராங்கன்னா, அவங்க வந்து நம்மக்கிட்ட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, அவங்கள பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுக்கு இதுதான் அவங்களும் அதே பண்ணுவாங்க. நம்ம பண்ணுறப்போ அவங்களும் அதை செய்ய தான் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இதெல்லாம் பிடிக்காத விஷயங்களை பண்ணக்கூடாது. பிடிச்ச விஷயங்களே இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. நாட்டை நம்மளை பற்றி மட்டுமே இல்லைல்ல. 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணால் நம்மளை பற்றி மட்டுமே இல்லை. நம்ம தனியாக இருந்தோம்னா நம்ம ஒரு இதுவாக இருக்கிறப்போ மாஸ்டர்பேஷன் பண்ணுறோன்னா நம்ம என்ன வேணாலும் பார்த்து பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு தேவைன்ற அளவில் மட்டும் இருக்கும். ஆனால் கூட ஒரு ஆள் இருக்கிறாங்கன்றப்போ அவங்க ரத்தமும் சதையும் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறப்போ அவங்களோட உணர்ச்சிகளையும் கேட்டு இது பண்ணி நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் விஷயம்னா நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்க சொல்கிற பதில் நம்மளை ஈகோ டச் பண்ணுறோமோ, நம்மளை எதனா சலனப்படுத்துகிறோமோ. சப்போஸ் அவங்க வந்து அது சொல்கிறப்ப நம்ம எப்படி அப்ரோச் எடுத்துக்கிறோம், அது அவங்க வந்து நம்மளுக்காக இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச சென்ஸ், எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் அது வந்து கேட்கணும். ஏன்னா அதுவும் ஒரு பார்ட்டு. அது சும்மா அது வந்து லைட்டாக அப்படி ஒரு எஜாக்குலேஷன் பண்ணோன்னா அப்படியே ஜாலியாக சுகத்தை அனுபவிக்கிறோமா அப்படின்றது விஷயம் இல்லை. அது அவங்களும் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக அப்படின்றத வந்து பேசணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஆமாம்மா, அதுவும் ஆகும். இப்போ நான் இப்போ இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்னன்னா, நான் இந்த டாபிக் யாரும் இன்னும் பேசவே இல்லை. இந்த இது லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் இல்லை வந்து தனியாக இருக்கும்போது ஒரு ஆண் வந்து அந்த செக்ஸை அணுகிற விதத்தில் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு ரொம்ப நேரமாக அமைதியாக உட்காந்துருக்காருல, அவர் பேசுவார். இல்லை அது நீங்கள் சீரியஸாக அது வந்து இப்போ நான் லவ் பண்ணிட்டனால இல்லை இவர் பண்ணாதனால இவர் பண்ணனால இவன் அதை தாண்டி ஏதோ பண்ணனால அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒப்பீனியன் வந்து எனக்கு அவசியம். எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக லவ் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ரீசன் சொல்கிறேன். என்னாச்சு வீட்டில் வந்துட்டு இப்போ எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா கிடையாது, அம்மா பாட்டி அந்த மாதிரி தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எப்படின்னா இனிஷியலாக சின்ன வளரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிசிப்ளினாக இருக்கிறது வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா பொண்ணுங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது தான் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சீரியஸாகவே, அதாவது நீ நல்லா நீட்டாக வளரனா அதுக்கப்புறம் நம்ம விளையாட போவோம், கபடி விளையாட போவோம், ஃபுட்பாலு கிரிக்கெட் அந்த மாதிரி விளையாட போகும்போது அங்கேயும் அது கோச் அவங்களாம் என்ன சொல்கிறதுனா, நீ வந்து பொம்பளைங்கள்கிட்ட பேசும்போது டிசிப்ளினாக எப்படி நீ எக்ஸ்ட்ரீமான வெர்ஷனில் நீ வெளிப்படுத்துதுன்னா லேடிஸ் விஷயத்தில் நீ எவ்வளோ கண்ணியமாக இருக்கிறியோ அதை பொறுத்து தான் உனக்கு வந்து இல்லை. அது ஆக்சுவலாக அது தெரிஞ்சு நான் ரியலைஸ் ஆனது அது வேறு விஷயம். இப்போ அது அப்படி சொல்லும்போது நான் அதை மனசுக்குள்ளே நான் ரொம்ப டீப்பாக எடுத்துட்டேன் அதை. அப்போ எப்படின்னா நான் தெளிவான ஆள், ரொம்ப டிசிப்ளினான ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்கு என்னன்னா அந்த விஷயத்தில் அப்படியே ஒதுக்கி அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பொம்பளைங்கள்ட்ட பேசுகிறதே தப்பான ஒரு மைண்ட் செட்டு, பொம்பளைங்கள்ட்ட பேசுகிறவங்களும் ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப டிசிப்ளின் இல்லாத ஆட்கள், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ரொம்ப ஆழமாக அப்படியே வந்துச்சு பேசினாலே. ஆமாம், அது எப்படின்னா பொம்பளைங்கள்ட்ட பேசுகிற வாழ்க்கை பார்க்கும்போது என்ன பொம்பளை பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கான் வேஸ்ட், நம்ம டிசிப்ளினாக ஸ்ட்ராங்காக இல்லாத ஆள், மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லாத ஆள், அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு. மென்டலியும் ஸ்ட்ராங்கான ஆள், மென்டலி நல்லா ப்ரிப்பேராக இருக்கவங்க வந்துட்டு லேடிஸில் பேச மாட்டான், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ரொம்ப டீப்பாக அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ வரைக்கும் அது அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் தான் இல்லை இந்த விஷயத்த இப்போ வரைக்கும் இருக்கு. இப்போ வரைக்கும் எப்படின்னா நம்ம அதில் ஸ்ட்ராங்கான பர்சனாக வந்து லேடிஸ்க்கு இல்லை ஒரு நிமிஷம் அவன் பேசுறத கேளுங்க. அதுக்கப்புறம் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆனால் அதையும் பிரேக் பண்ணி இப்போ என்னன்னா நம்ம தனிமையாக இருக்கு. இப்போ யாருன்னே தெரியாத இடத்துல போகும்போது, இப்போ எனக்கு பரிச்சயப்பட்ட இடங்கள் இருக்கிற இடத்துல நான் இப்போ கன்னியாகுமரின்னு வச்சுக்கோங்க, நான் ஊரில் இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொண்ணும் இந்த ஊரில் உள்ளவன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே தெரிஞ்சிடும், எக்ஸ்போஸ் ஆயிரும். இப்போ சென்னை இல்லை மதுரையோ இந்த மாதிரி வெளியே வரும்போது யாருன்னே தெரியாத இடத்துல நம்ம போய் என்ன வேணாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி போய் லவ்க்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல என்ன அது வரவே இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டில் ஏதோ ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க,
அதை அப்படி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது இப்போ அந்த டியூரேஷனில் வந்துட்டு மைண்டு சேஞ்ச் ஆயிரும். இல்லை இது தப்பான ஒரு வழியில் போயிட்டுருக்கோம், இது வந்துட்டு தேவையில்லாதது, நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக டிசிப்ளின் இல்லாத ஆளாக மாறிடும் அப்படின்னு சொல்கிற ஒரு இது போய் இப்போ வரைக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான். இல்லை அது இவர் நல்லா தானே பேசுவாரு, நானே பார்த்துருக்கேனே. சும்மா எதுக்காக பேசிட்டீங்களா? நல்லா தான் பேசுவாரு. இல்ல பெண்களை இல்லை ஐயா பேசுறது வரலிக்குங்கிறாருல, அது உண்மை கிடையாதுங்கிற. நான் என்ன சொல்கிறேன், அந்த தாட்டோட இல்லை நீ சப்போஸ் எங்கே பேரு எல்லாருமே இப்போ நானுமே நல்லா தான் பேசுவேன். பெண்கள்கிட்ட நார்மலாக பேசணும்னா ஃபோன் அவர் தான் அடிக்காரு. இருங்க வரேன். என்னன்னா பெண்கள்கிட்ட நம்ம வந்து எந்த விதத்துலையும் லவ்வோ இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட அணுகாமல் நார்மலாக நீ அணுகுனா நல்லா பேசி அதான் நீ ஒரு உள்ளர்த்தம் அது எல்லாமே சமூகம் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நான் ஒரு பொண்ணை பேசினா சமூகம் தப்பாக கிரியேட் அந்த எண்ணத்தில் பேசணும். சப்போஸ் ஒரு லவ்வில் அணுகிறனோ அப்படின்னா நம்ம போய்ட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 நாள் ஒரு பிள்ளைய நம்ம சைட் அடிச்சுட்டே இருக்கோம். அப்போ ஒரு 3 நாள் நம்ம போல்டாக வந்து அட்டன் பண்ணுவோம். அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ரெக்வெஸ்ட் வரான்னு வச்சுட்டு நம்மளோட ஆக்டிவிட்டியே மாறும். நம்ம ரெகுலர் ரொட்டீனில் நம்ம 3 நாள் எப்படி சைட் அடிச்சோமோ அதே மாதிரி நம்ம திரும்ப 4ஆம் நாள்லேருந்து தொடர்ந்து திரும்ப ஒரு 3 நாள் நம்ம பண்ணிட்டு அங்கேருந்து ரெக்வெஸ்ட் வருது, அங்கேருந்து ஒரு 3 நாள் வந்துட்டுன்னு வையேன் 6ஆம் நாள்லேருந்து நம்மளோட செயல்பாடு மாறும். ஒரு ஏன்னா நம்ம நார்மலாக இருக்க மாட்டோம். நம்ம அதனால தான் நம்மளுக்கு அந்த அடுத்தடுத்த லெவலில் நம்ம லவ் சொல்லி கமிட் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதெல்லாம் நடக்கலை. இது காரணம் என்னென்னா அந்த நம்ம நார்மலாக நார்மலாக இல்லாமல் ஏதோ ஒரு நிதானம் இழந்து அதை வந்து அணுக முடியாமல் ஒரு அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அதுதான் வந்து அது சமூகம் ஏற்படுத்தி விட்டது தான். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து சமூகம் பேசுறீங்க 3 நாள் பேசுறீங்க, எந்த எதிர்பார்ப்புமே இல்ல, நீங்க அந்த பொண்ணு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்மே இல்ல, நார்மலா பேசுறீங்க. ஆனா இப்போ ஒரு 10 பேர் பாக்குறாங்க, இல்ல அப்படி ஒரு 4-5 பேர் பாக்குறாங்க, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க? இப்போ அந்த பொண்ணுகிட்டயோ இல்லை உங்ககிட்டயோ வந்து யாரோ வந்து என்னடா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டா ஓகே நம்ம அந்த இடத்துல பிரேக் பண்ணோம், தப்பா நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பர்சன் வந்துடும். புரியுதுங்களா ப்ரோ? கரெக்டா நான் அதான் இதானே சொல்ல வரீங்க? நான் சொன்னேன் கவனிக்கலையா? இல்ல இரு இல்ல நான் என்ன சொல்றேன், இது இல்ல சமூகம் கிரியேட் பண்றதுன்றாருல, அதுக்கு தான் நான் வந்து ரியா ஒரு ஆக்சுவலா இருக்கேன்ல, என்னோட ஆக்சுவலை இது அது உடையிற காரணமே வந்து அதான் யதார்த்தம் தான். நான் என்ன சொல்றேன், ஒரு பெண்ணை பற்றி நம்ம அப்ரோச் பண்ணி இது பண்ணுறது யதார்த்தம். அதான் வந்து எப்படின்னா இப்போ அவரு சொன்னார்ல, அது கரெக்டான மேட்ரு. சின்ன வயசுலேயே நம்ம வீட்டில் வந்து நம்ம என்னன்னா அந்த செக்ஷுவல் லைஃபுக்குள்ளே நீ வந்து பருவம் வந்த ஸ்டேஜில் உனக்கு அது தேவைப்படும். அப்போ நீ வந்து ஒரு பொண்ணை பார்த்து நீ செக்ஷுவல் லைஃபுக்குள்ளே போயிட்டேன்னு வையேன், சப்போஸ் நீ உனக்கு வந்து செக்ஷுவல் லைஃபுக்குள்ளே போயிட்டேன்னா நீ வந்து அதுவே கதின்ட்டு கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ளே பாய்லாம் உருவாக காரணம் அதுதான். இப்போ வீட்டில் அது என்னவா உன்னை மென்ஷன் பண்ணி ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா சப்போஸ் நீ வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் உனக்கு அது ஒரு டேஞ்சரான ஒரு மேட்ரு. இப்போ ஏன்னா அதை புனிதமாக்கி வச்சுருக்காங்க. இப்போ தம்பி நீ வந்து இப்படி வந்து பெண்கள் கூட பேச வேண்டாம் அப்படி. இப்போ அப்டேட் என்னென்னா நம்மளுக்கு எந்த அறிவுரையும் கிடையாது, அதுவும் ஒரு ஆபத்து. இப்போ எந்த அறிவுரையுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு பொண்ணு அணுகுச்சில் ஆல்ரெடி பொண்ணுன்னா ஒரு மாதிரி கட்டமைப்பு இருக்குல்ல, இப்போ அணுகுச்சில் நம்மளுக்கு வந்து இதாகுது. அதுதான் ஓப்பனாக மொத்தத்தில் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தான். நிறைய பேர் இருப்பாங்க, அதுதான் ஒரு பெரிய விஷயம். புரியலையா? என்னென்னா எஜுகேஷன் தான் மேட்ரு. சொல்லி தர போகிறது இருக்குல்ல. இப்போ வந்து செக்ஷுவல் லைஃப்பை நீ வந்து எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ப்ளே பாய் அந்த மேட்டர்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஒரு கட்டற்ற வாழ்க்கை தான். அது வந்து அவசியம் இல்லாது, அது அவன் அறியாமையில் தான் அதுக்குள்ளே கிடக்கான். இப்போ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பையே நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணோம்னா அது வந்து இப்படி தான் அப்படின்ட்டுமே கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, செக்ஷுவல் லைஃப் அப்படிங்கிறது அது ஒரு பார்ட்டு, லைஃப்பில் ஒரு பார்ட்டு. இப்போ நம்ம இப்போ இந்த ஒரு 21ஆம் நூற்றாண்டில் நம்ம வந்து ஒரு எனக்கு இப்போ நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், ஒரு டைரக்ஷனோ ஏதோ ஆசிய டைரக்டராக. இப்போ நம்ம அது சார்ந்து பயணிச்சுட்டு இருக்குச்சுல, நம்மளுக்குன்னு நிறைய ஒரு இது இருக்குது. எனக்குன்னு சொல்லப்போனால் எப்படி நிறைய ஸ்டக் ஆகுது. அதுதான் அதுதான் இல்லைப்பா. இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கலாம்.
அது வந்து கட்டாயம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு லாங் டைம் கோலாக இருக்கும். இப்படி ஒரு ஆளுக்கு ஒரு தேவைகள் இருக்குது. இப்போ என்னோட தேவையை நான் பூர்த்தி எனக்கு மொத்தத்தில் எல்லாருமே ஏதா இருந்து ஓடிட்டுருக்கோன்னா ஒரு தேவைகள் தான். அதை வந்து இப்போ அப்டேட்டடாக வந்து பணம் வந்து எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணோம். ஆனால் பணத்தை எப்படியா வந்து பிறதுக்கு வைக்காங்கன்னா பொருளின் அடிப்படையில் நம்ம எப்படி ப்ரோ செக்ஸ் வந்து பிரதான தேவை கிடையாதுல்ல? கிடையாது. ப்ளே பாயும் வந்து அதை பிரதான தேவையாக வச்சுட்டு செயல்படல. ஆனால் ப்ளே பாயின்னு நீங்கள் வந்து ஒரு அடையாளம் கொடுத்து அவன் வந்து பிரதானமாக அதை தான் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ என்னடா அப்படி கிடையாது. இப்போ நான் இல்லை இது சொன்னார்ல. இல்லை நான் சொல்கிறேன். நான் என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா இல்லை அதில் தான் வருது. இல்லை நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்த டச் பண்ணுற வரைக்கும் தான் மேட்ரு. இப்போ உதாரணத்துக்கு இல்லை செக்ஷுவல் லைஃபுக்குள்ளே போகிற வரைக்கும் தான். இப்போ என்னென்னா ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணிட்டோம்னா, இது என்னோட புரிதல், இது தப்பாக கூட இருக்கலாம். ஒரு பொண்ணை நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னா அந்த லைஃபுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டோம்னா அது நம்மளை வந்து வேறு ஒரு அது வந்து நம்மளை ஆக்குப்பை பண்ணிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம். அது வந்து நம்ம ஆக்குப்பை பண்ணிடுறோம். நீ எவ்வளோ பெரிய தடை போட்டாலும் எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு உன் மேலே போட்டாலும் அந்த ஏஜில் சரியான கல்வி இல்லாமல் உன்னால் அதை பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. உடையும் உன்னோட அது நேச்சர்ல தான் வருதுன்னு நான் நேச்சர் கிடையவே கிடையாது. கட்டுப்பாடு தான் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. சொல்றேன் நேச்சர்னா நீ வாழ்ந்துட்டு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல நீ சட்டை போட்டுட்டு நீ வந்து ஒரு அப்டேட்டான லைஃப்பில் இருந்துட்டு இதை நீ பேசவே முடியாது. நீ ஒரு கல்லை தேய்ச்சிட்டு தீ எடுத்துகிட்டு இருக்கல அந்த இடத்துல நீ சொல்லலாம். அது உனக்கு வாய்ப்பே ஏற்படுத்தியிருக்க. நீ வந்து கட்டற்ற முறையில் நீ செயல்படுறோம். உன்னோட தேவை என்னடா உணவு செக்ஸு, அவ்வளோதான், 2 தான். இப்போ நீ அப்டேட்டடாக இருக்கிற லைஃப்பில் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் கிடையாது. எஜுகேஷன் தான் மேட்ருவேன். நான் என்ன சொல்கிறேன், செக்ஷுவல் லைஃபுங்கிறது ஒரு பார்ட்டு. நீ ஹார்டாக ஒர்க் பண்ணுற, உனக்கு உன்னோட தேவைகள் இருக்குது. உன்னோட தேவைகளுக்கு நீ உழைச்சிட்டு நீ டிப்ரெஷனாக ஏதோ ஒரு டயத்தில் நீ செக்ஸ் பண்ண போகிற. அடுத்த உன்னோட ரெகுலர் ரொட்டீன் இதுதான் மேட்ரு. அதை வந்து நம்ம பேலன்ஸ்டாக இது பண்ணுறோம். நான் என்ன இப்போ வந்து எப்படி கட்டுப்பாடு அவசியம். அது வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது அவனுக்கா அவனுக்கா அதை வந்து ஒரு புனிதப்படுத்தாம இருந்தாலே இந்த பிரச்சனையே இருக்காது. இல்லை அதுதான் அது மெயினாக வந்து அது ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரொடக்ட் பண்ணி இப்படி பண்ணி கல்யாணம் பண்ணாதான் அந்த மாதிரி பண்ணணும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல. இது போகிறதுனால நம்மளால ஈஸியாக அணுகவும் முடியல, ஈஸியாக பேசவும் முடியல, எதுவுமே. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸ்டேஜ் 1 அதுதான். நம்ம போய் பேச முடியல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம இப்படி பண்ணணும்னு நினைக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே அதான். லெவல் 1 அதுதான். அதுக்கப்புறம் தான் லெவல் 10 அந்த ரேஞ்சுக்கே வரும். அவன் சொல்கிறது அதான். எனக்கு என்னென்னா இப்போது கான்சியஸாக சில விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்ல. சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்ந்து வந்துருக்கோம். அதில் கான்சியஸாக ஒரு சில விஷயம் ஞாபகம் இருக்கும். ஆனால் சப்கான்சியஸாக இப்போது நம்மகிட்ட கேட்டால் நம்ம மூளையில் வந்து எது சேவ் ஆகிருக்கு, எதுபடி நம்ம நடக்கிறோம் அப்படின்றது கிட்டத்தட்ட ராஜான்றது அவன் தான் நான் நினைக்கிறேன். அவனை பொறுத்து தான் வந்து செயல்பாடு நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஒன்று நடக்குது. அதனால் எனக்கு என்னென்னா சப்கான்சியஸாக இவன் சொன்ன மாதிரி முன்னாடியிலேருந்து அது அப்படியே புகுத்தப்பட்டிருக்கு, அப்படியே இது பண்ணப்பட்டிருக்குன்ட்டு அதை தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ வருஷமாக எனக்கு புதைக்கப்பட்ட விஷயம் அது. அதை வந்து டக்குன்னு நான் இப்போது இதை அட்லீஸ்ட் நான் ரியலைஸ் பண்ணி இதை அடாப்ட் பண்ணிக்கிற ஜோனில் இவ்வளோ போராட்டம் இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் இதை யாராவது ரியலைஸ் பண்ணியிருப்பாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரில. ஆனால் மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம இப்போ படிக்கிறோம், சில விஷயம் சென்சிபிளாக பேசுகிறோன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அது நம்ம வந்து அதை வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் உற்று நோக்க முடியுது. இதை மாற்றிக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்டை யோசிக்கவாது முடியுது ஸ்டேட்மெண்ட்டாக. இது தெரியாத ஒரு குரூப்லாம் இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் நம்ம எப்படி அதை பார்க்குறதுன்னு நம்மளுக்கு தெரில. இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இப்போ வந்து தெரில, எனக்கு அப்படி தான் தோணுது. இது ஒரு இரு நான் சொல்கிறேன். அது வந்து என்னென்னா இப்போ ஒரு பொண்ணை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அது என்ன மைண்ட் செட்னே தெரில. இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறேன். நான் பார்க்கும்போது நான் லவ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ரொம்பலாம் இல்லை, 2 லவ், ஒரு தடவை 2 தடவை, ஆமாம் 2 லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கணும். ஏன் இதுக்கப்புறம் நான் ஒரு பொண்ணை அணுகிறது பேசுகிறது இருக்குல்ல, அது வந்து ஒன்று லவ் தான் பண்ணோம். ஓப்பனாக சொல்லணுன்னா பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஜோனில் நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்குது.
ஆனால் அதுக்காக நான் பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸாக பழகவே மாட்டேன் அப்படின்ற ஜோன் கிடையாது. அவங்க கூட ஒரு இனிஷியேட் பண்ணுறதுக்கு, ஒரு பேசுகிறதுக்கு, ஒரு வந்து இப்போ ஒன்று பார்த்தா ஒருத்தவங்களோட ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டோம்னா அது வந்து லவ்வோட அதோட உச்சக்கட்ட முடிவு காதலாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே தான் நான் யோசிக்கிறேன். அந்த ஜோனே தேவையில்லைன்ற நான் அந்த லவ்ன்ற ஜோனே இல்லை உண்மையிலே அது ஏன் நம்மளுக்கு தேவை? எதுக்கு நம்ம அந்த ஜோனுக்குள்ள போகணும்? இல்லைடா இரு அந்த லவ்ன்ற ஜோன் இது எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு பேசும்போது அதோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் லவ்வா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் லவ் இப்ப சொல்றாங்க இவனே லவ்ன்ற ஜாவா எனக்கு வந்து இது லவ்வே இல்லாம எனக்கும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, நானும் இப்ப அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இடத்துல எங்க லவ்ன்றது அங்கேயே முடிஞ்சிருச்சு. அது எக்ஸ்பிரஸ் மட்டும் பண்ண மாட்டாங்கறீங்களா? நீ சொல்றல ஆமா அது உன்னோட ஃபீல். அப்ப அது பிரச்சனையே கிடையாது ப்ரோ. ரிசீவ் அப்படி சொல்ல ப்ரோ. இப்ப அவர் ஏன் அதே அவர் லவ்ன்றாரு? முன்னால இருந்து அவர் சொல்லி கொண்டு வந்தால்தான் இப்ப அவர் லவ்ன்றது ஒண்ணு இல்லவே இல்ல. அவர் சொன்னார்ல, இப்ப அவர் சொன்னார்ல அந்த பாயிண்ட் இருக்கலாம் நினைக்கிறேன். அது இல்லனா அது இல்லனா இங்க பிரச்சனை. அது இல்லனா என்ன நடக்கும்? நீங்க ஒரு கமிட்மெண்ட் குள்ள போவே மாட்டீங்க. நீங்க அந்த கமிட்மெண்ட் குள்ள போவே மாட்டீங்க. ஜாவா கமிட்மெண்ட் குள்ள போக மாட்டீங்க. நான் இப்படி இருக்கணும், நம்ம வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஜாவா நான் வந்து இவங்க கிட்ட இப்படி பேசணும், இல்ல நான் வந்து அவங்கள வந்து செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு அந்த ஸ்பேஸ்க்குள்ள போக மாட்டீங்க. அந்த ஸ்பேஸ்க்குள்ள போலனா என்ன ஆகும்னா அவங்களா இருப்பாங்க, நீங்களா இருப்பீங்க. நான் அவன் பண்றது அவ பண்ணுவா, நீங்க பண்றது நீங்க பண்ணுவீங்க. அந்த இடத்துல நம்ம அட்டாச் ஆகும். எப்படியும் நம்ம ஒரு செக்ஷுவல் நம்ம இப்போ வந்து லவ் இல்லைனாலும் நீங்க வந்து செக்ஷுவலா இருக்கீங்க, நம்ம அட்டாச் ஆகும். ஆனா அதே நீங்க பிரேக்கப் பண்ணிட்டு நம்ம உடையும் போது ஒரு ரொம்ப நம்ம வந்து எப்படின்னா ரொம்ப மோசமா வந்து அதை ஃபீல் பண்ண மாட்டோம். ஓரளவுக்கு அது வந்து நம்மளோ இல்லை வந்து அவங்க எப்படி இருந்தா எனக்குமே குழப்ப நிலையை உருவாக்கி அதில் இருந்து குழப்ப நிலை இல்லை ப்ரோ. ஆனால் இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட், நம்ம ஒரு லவ்க்குள்ளே ஒன்று போய் நம்ம வந்து நம்ம நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு லவ்க்குள்ளே நம்ம போயிட்டோம், போனால் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லை ஒரு மாதிரி நம்ம ஒரு நிறைய கமிட்மெண்ட்ஸ்குள்ள வரும். ஓன் பண்ணிப்பேன். அது எனக்கு கமிட்மெண்ட்ஸ்குள்ள ஓன் பண்ணிப்பேன். நான் அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ்குள்ள வருவீங்க. அதுமே ஆமா கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்ஸே வேணாம். அந்த கமிட்மெண்ட் இல்லாம உள்ள போனோம். ஏன் வேணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. அந்த கமிட்மெண்ட் இல்லாம உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க. ஏன் வேணும்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் ஏன் நீங்க கமிட்மெண்ட் வச்சீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் வச்சீங்கன்னா நீங்க எதிர்பார்ப்பு வரும். அந்த எதிர்பார்ப்பு வந்தா அங்க அட்டாச்மெண்ட் உருவாகும். அதுவும் பிரச்சனை. அது பண்ண வேணாம்ன்றியா? என்னோட எனக்கு அப்படி தோணுது. அந்த எதுவுமே இல்லைன்னா எந்த எதிர்பார்ப்புமே வராது. இந்த மாதிரி நம்ம இந்த பிரேக் ஆனாலும் உடைய மாட்டோம். இல்ல வந்து அந்த மாதிரிலாம் வந்து பயம் இல்ல. இது பயம் இல்ல ப்ரோ. சரி பிரேக்கப்பே ஆகலன்னு விட்டுருங்களேன். பிரேக்கப்பே ஆகல, லவ் ஜாலியா ஜாவா. நான் இப்போ வந்து அந்த விஷயம் உடனே கேட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நீ ரொம்ப தூரம் ஏன்னா வந்து இப்போ ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து லவ் பண்றாங்க. இப்போ அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி எப்படி வெளிப்படுத்துவாங்க? கேரிங் சொல்லி அது சொல்லிடலாம். அதாவது வந்துட்டு அது ஒரு கேரிங், ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரிங்கு. அவனுக்கு தேவையானதை அந்த நீடை வந்துட்டு திருப்திப்படுத்தல இந்த பையனும் வந்துடுது. இப்போ என்னன்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து ரிலேஷன்ஷிப்ல, ஒரு பொண்ணு ஒரு பையனும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த தேவையான ஒரு நீடு கிடைக்கல. ஒரு கேரிங்லேயும் சரி மற்ற மாதிரி சரி ஒரு விஷயம் கிடைக்கலன்னு வச்சுக்கோ. அதே இது ரேண்டமாக இன்னொரு பொண்ணுகிட்ட பழகும்போது அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த மாதிரி இவர்கிட்ட வந்து கேரிங் எல்லாமே கிடைக்குது. சரி இப்போ இதை வந்துட்டு எனக்கும் லவ் இதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இப்போ அந்த ஆம்பளை வந்துட்டு எப்படி நடந்துக்கணும் அவர் கேட்டார்ல. அப்போ நீ சொன்னா இல்லை அது ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏன் நீங்க ஏன் இதுதான் லவ்வான்னு ஏன் எடுத்துக்கணும்? ஏன் அதுதான் லவ்வான்னு எடுத்துக்கணும்? லவ்னா என்ன? லவ்னா சொல்றேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஒன்ட்ட கேட்டேன். லவ்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். நீங்க ஒரு பொண்ணுகிட்ட பழகிட்டீங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ நீங்க 2 பேரும் வந்து எந்த உறவுமே இல்லாம உறவுனா நீங்க அந்த ஒரு செக்ஷுவல் ஏதோ ஒன்று இல்லாம இருக்கீங்க. அதான சொல்ல வரீங்க? அப்படி சொல்லல. இன்னொரு பொண்ணுகிட்ட மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து அந்த லவ்வை வந்துட்டு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், எப்படி வெளிப்படுத்துவான் என்கிட்ட? ஒரு கேரிங்னால ஒரு விஷயத்த வந்துட்டு மியூச்சுவலா ஒரு விஷயத்துல போறது இல்ல. ஒரு லவ்ல கூட இல்ல ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி இதாகுன்னு வச்சுக்கேன். இப்போ அந்த நான் ஒரு கமிட்மெண்ட் லைஃப்ல இருப்பேன் தெரியுமா, அதுல இருந்து எனக்கு அந்த விஷயம் எனக்கு கிடைக்கல. ஆனா இன்னொரு பொண்ணு கிடைக்குது. இன்னொரு பொண்ணுனா நான் நார்மலா நியூட்ரலா நார்மலா போய் ஒரு பொண்ணை பேசும்போது அந்த விஷயம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. சரி
அது வந்துட்டு நான் லவ்னு தானே நினச்சிக்க முடியும். ஒரு நார்மலாக ஒரு பர்சனாக வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியுமா ப்ரோ பிடிக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கேரக்டர் தான் உங்களுக்கு பிடிக்கும். நீ என்னன்னா அதை லவ்வா எடுத்துக்க கூடாது, லவ்வா இல்லை ஐயா லவ்வா எடுத்துக்கூடாதுன்னு சொன்னல, நீ லவ்வா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னல. அவர் ஒரு விஷயம் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு நியூட்ரலாக ஒரு பொண்ணை பேசும்போது பார்க்கும்போது இந்த மாதிரி தோணுது. நீ சொல்றது கரெக்ட் தான் நினைக்கிறேன். ப்ரோ அந்த நான் என்ன சொல்றது, அந்த லவ் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைக்கிறீங்களே, அந்த ஸ்டேட்மெண்ட்டே தேவையில்லைன்ற எதுக்கு நீங்க அதுக்கு ஒரு வேலிடான ஒன்று சொல்லுங்கன்ற. நான் லவ்ன்ற ஒரு இதுக்கு வேலிடான ஒன்று சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். எல்லாமே எடிட்ல ஜாவா நான் சொல்றேன். எனக்கு தெரியல. நான் ப்ரோ நான் எதை சொல்றேன்டா லவ் ப்ரோ இல்ல நம்ம அதுக்குள்ள நம்ம அதுக்கு அவ்வளோ தரம் இது கொடுக்கணும். லவ்ங்கிறது அவசியம். எதுக்கு அவசியம்? ஒரு வேலை ஒரு நம்ம எதுக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நீங்க லவ் கொண்டு போறீங்க. நான் கேக்குறேன் அழகு உனக்கு வேணும் மாட்டோமா? நான் என்ன சொல்றேன், லிமிட்டடா தேவைதான். அது இல்லைன்னா உன்னால இயங்க முடியாது. எங்க அப்பா இருக்காரு, லிமிட்டடா தேவை எனக்கு தெரியல. அது மேபி எக்ஸ்ட்ரீம் இருக்கு. அதான் ப்ரோ இதுக்கு பேலன்ஸ் எல்லா இடத்துலயுமே பேலன்ஸ்டா இருக்குது அவசியம். நீ அந்த லவ் இல்லைன்னு ஏன் அந்த இடத்துல அது வந்து எப்படி ஆகும்னா ஒரு சலிப்பு ஏற்படும். சலிப்பு ஏற்படும். பிளே பாய் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. லவ்ன்றது ஒண்ணு இல்லாமே ஒருத்தர் முனையா புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்காக நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்டா. அப்புறம் என்னடா லவ் இல்ல நான் சொல்றேன் பாரா. உங்க அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. உனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பிறந்துட்டாரு ஓகேவா? உங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சித்தப்பா சித்தி இருக்காங்கன்னு வச்சுக்கியா. சித்தப்பா சித்தி பாரு உங்க அப்பாவும் அம்மாவும் உனக்கு எதுவுமே காட்டாம அவங்க எதுக்கு காட்டணும்? உனக்கு பாசம்லாம் ஏன் காட்டணும்? காட்டாம உன்னை பிறந்ததுன்னு துரத்து விட்டு போயிடலாம்ல. நீ ஏன் வந்து ஏன் காட்டுறாங்க? எதுக்கு அவங்க கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க? உன்னை ஏன் வளர்க்குறாங்க? உன்னை ஏன் சோறு ஊட்டுறாங்க? அதுவும் இதுவும் இது இல்ல ப்ரோ. அது இது உன்ன லைஃப் லாங் சரி பார்ட்னர் லைஃப் லாங் இல்ல ப்ரோ. நீங்க லவ்ங்கிறது வந்து அவசியம் இல்லன்னு உறுதியா இருக்கு ப்ரோ. லவ் இப்படி இருக்க கூடாது ப்ரோ. நீங்க நான் வந்து அவசியம் இல்ல அப்படி சொல்ல. நான் அத நீங்க ஒரு பொருள் மாதிரி இருக்கீங்கன்றீங்க. நீங்க ஒரு பொருளாவோ ஏதோ ஒன்னு தான் மீன் பண்ணிக்கிறீங்க. அப்படி மீட் பண்ண கூடாது. அது ப்ரோ நம்ம ப்ரோ நான் சொல்றது எப்படின்னா, நம்ம லவ்ன்றதுல உள்ள போகும்போது நம்ம நிறைய இந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளலாம் நிறைய வரும். ஆமா அது நம்மளுக்கு தேவையே இல்லைன்ற. அந்த கமிட்மெண்ட் எதுக்கு நமக்குனே இல்ல ப்ரோ, ரெண்டு பேருக்குமே ப்ரோ. அது வந்து ஒரு பயத்துல வருதா? பயம் இல்ல, பயமே இல்ல. அது ஏன் நீங்க ஏன் அதுக்குள்ள சரி ஓகே. இப்ப நீ ஒரு பொண்ணுன்னா லவ் பண்ற ப்ரோ, பொண்ணு இருங்களேன் அந்த இடத்துல பிரச்சனை ஆகாதுடா. நான் சிம்பிளா கேக்குறேன். நான் இல்ல இதெல்லாம் நம்ம பேசிப்போம்டா. டாபிக்கை தாண்டி போச்சுன்னா ஓகே சொல்லுங்க. வேற இப்போ ஒரு கிளாரிட்டி இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல எனக்கு நான் கிளாரிட்டியா தான் ப்ரோ பேசுறேன். நீங்க அதை இப்ப சொல்லாதீங்க. நான் கிளாரிட்டியா தான் பேசுறேன். நான் என்ன சொல்றேன் புரியுதா? நான் என்ன சொல்றேன் புரியுதா? புரியுது என்ன சொல்றேன் சொல்லுங்க. லவ்னு சொல்லிட்டு எதுக்கு கமிட் ஆகாத அப்படினு சொல்லிட்டு நீ சொல்ற. ஒருவேளை அப்படி இருந்தா என்ன நடக்கும்? மேபி வருங்காலத்துல கூட வரலாம். அப்படி வருங்காலத்துல நான் சொல்லவே இல்லையே. வருங்காலத்துல மேபி நான் அப்படி சொல்லல. அவர் சொன்னாரு மேபின்னு நீ பயன்படுத்தினியா இல்லையா? இப்ப அது மேட்டரா இருக்கு. அது கிளாரிட்டி நான் ப்ரோ அவர் சொன்னாரு ப்ரோ மேபி நான் போறேன். இருங்க நான் ஃபியூச்சர்ல நான் போறேன்ல. மேபி எனக்கு அது வந்து ஓகே புரியல எனக்கு. இதான் வருது. எனக்கு அது புரியலாமா இல்லையா? நானும் இது இல்ல ப்ரோ. அது பயம். சரி வேணாம். நீங்க சொல்றது பயம். நீ சொல்ற அந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து சமூகம் தான் வந்து ஏற்படுத்துது. அதுதான் ப்ரோ நானும் அப்ப நீ வந்து தனி மனிதனை எப்படி நீ வந்து குற்றம் சாட்டுவ? இவரு எக்ஸ்பிரஸ் பண்றாருல, அதை வந்து நீ குறுக்குற தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து பயப்படுற காரணம் என்னென்னா, கமிட்மெண்ட் நீங்கள் வைக்கிறேன்ட்டு இவர் மேலே மென்ஷன் பண்ணுறாங்களா, அது வந்து சமூகம் இவர் மேலே திணிக்கிறது. அப்போ நீ வந்து இவரை குற்றம் சாட்ட முடியாது. இவர் நானும் அதான் சொல்கிறேன். முன்னாடிலேருந்தே உங்களுக்கு பண்ணியிருக்கேன். முன்னாடிலேருந்தே அப்படியே முன்னாடிலேருந்தே வந்திருக்குல்ல. நம்ம அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி எதுக்குள்ளேயுமே போகாம நீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நீ வார்த்தையால என்னை வந்து சொல்லு, நான் வந்து அப்படி இல்ல ப்ரோ. அப்படியே அப்படி இல்ல ப்ரோ. நீங்க வந்து இப்ப நான் ஏதோ ஒண்ணு பண்றேன், நீங்க எனக்காக விட்டு கொடுக்குறீங்க.
இப்போ நான் அதுவும் ஒன்று பண்ணுறேன், அது வந்து தெரிஞ்சா போதும், அதுக்குள்ள போயிட்டு நம்ம போயிட்டு இதுதான் பியூரா இருக்கணும், பியூரா இருக்கணும்னா அது எனக்கு தெரியணும். நான் பியூரா இருக்கேன், இப்போ நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன்னா எனக்கு பிடிக்கல, வேற ஒரு பொண்ணை பார்க்க இல்லை செக்ஸ் பண்ணுவோம், எனக்கு பிடிக்கல இது அப்படின்றது. நீ சொல்றல அது ஓவர் டோஸ். என்ன ஓவர் டோஸ்? நான் என்ன சொல்றேன், இப்போ ஓவர் டோஸ் அவசியம் கிடையாது நம்மளுக்கு. ஓவர் டோஸ் என்ன ஆகும்னா அது வந்து நிலைக்காது. நீ வந்து குடிச்சதுல கப்பல் கவர போகுதுன்னு அர்த்தம். நீ ஓவரா போய்கிட்டு இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா அப்படின்ட்டு நம்ம டேக் கேர் பண்றோம்ல, அது வந்து ஒரு இரிட்டேட் ஆன மேட்ரு. ஆட்டோமேட்டிக்கா சொல்றீங்க என்ன இப்படி ஒன்று அப்படி ஒன்று டேக் கேர் பண்றது இந்த கமிட் அதானே சொல்றேன் நீ. சரி சரி இரு அடுத்து கருத்துனா அவரும் சொல்றாரு. இவன் டாபிக் என்னன்னா செக்சுவல். இவன் ஃப்ரெஷ் செக்ஷன் தான். இப்போ டாபிக் என்னன்னா ஒரு இப்போ என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு மெஜாரிட்டி குரூப் வந்து செக்ஷுவல் வந்து அது வந்து அணுக முடியாமையே இருக்குது. அது என்னென்னா ஒரு சோர்ஸ். இப்போ என்னென்னா ஃபினான்ஷியலாக நம்ம செட் பண்ணுறதுக்கு வரைக்கும் உனக்கு கல்யாணம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு பெரிய தடை. சமூகம் பெரிய ஃபினான்ஷியலாக நீ வந்து செட் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் நீ ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்க முடியும் அப்படின்ட்டு சமூகம் ஒரு ப்ரெஷரு. அது மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த செக்ஷுவல் லைஃபு இல்லை. இப்போ நம்ம வந்து இயற்கையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அந்த லவ்வுங்கிற மேட்ரு வந்து சமூகத்தில் எப்படியா இருக்குன்னா ஒரு புனிதமாக இருக்குது. அது ஃபோர்ஸ்டாக இப்போ இல்லை, ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆனாலும் சைக்காலஜியாக நம்ம பாஸ்ட்டில் நம்மளுக்கு சைக்காலஜி நம்ம பார்த்தது 90s லவ்லாம் இருக்கலாம். பெருசாக வந்து அளவுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அது நம்மளுக்குள்ள ஆகி இப்போ நம்ம வந்து பிகினிங்கில் இருக்கோம். இப்போ இனிமேல் அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்லாம் வந்து ஓரளவுக்கு ஓப்பன் அப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நார்மலைஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி நம்ம தயங்குறோம்ல, அவங்க இந்த மாதிரி கண்டிஷன்லாம் விற்கல. அதுதான் அங்கே தான் சொல்லுங்க. அதுதான் இப்போ நான் ஒரு சகஜமாக அதை வந்து நம்ம எடுக்கிற இடத்துல இல்லை. இப்போ அதையும் தாண்டி பெட்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். இதுக்கு பெட்ரு அது பெட்டராக தேடுறது இருக்குது தெரியுமா? அது எல்லா ஜென்ஸுக்கிட்டே இருக்குது. எப்படின்னா எனக்கு இதுக்கு பெட்டராக உண்மைதான் பெட்டரா இதோட இது பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு சூஸ் மாறிக்கிட்டே போகுது தெரியுமா? ஒரு நிலையாக இல்லாமல் இதுக்கு அது பெட்ரு, அப்போ அதுக்கு அது பெட்ரு அது அப்படின்ட்டு ஒரு இது இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு தாட்டை ஆகிட்டோம். முதல்ல சொன்னோம் அந்த கன்னித்தன்மை அது இருக்கிற பொண்ணை எதிர்பார்க்குறது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு அந்த பொண்ணு, இடையில செக்ஷுவல்னா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி பிரிக்கும். இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி அணுகிறது அப்படின்னா ஓப்பனாக செக்ஸ் லவ் அப்படின்னு சொன்னால் நம்ம உண்மையிலேயே நம்ம மனசுக்குள்ள லவ் கிடையாது, ஒரு செக்ஷுவல் செக்ஷுவல் அந்த லஸ்ட்டில் தான் அணுகிறோம். அப்போ எந்த விதத்தில் நம்ம வந்து ஒரு பதட்டமாக வரோம் பெருசாக வந்து ஓப்பனாக பேசுறதுக்கு பயப்படுறோம். அது முதல் காரணம். அதுதான் நீ அந்த பிள்ளைய நான் வந்து எந்தவித பாசிட்டிவ் இது எதுவுமே இல்லாமல் நீ டக்குன்னு அணுகி ஃபஸ்ட் அட்டாக் இருந்துடுவாங்களாம். அதில் போய்ட்டு அந்த பிள்ளையை லவ் பண்ணி எந்தவித பாசிட்டிவ் இல்லாமல் நீ அந்த இது கேப்சர் பண்ணால் அது ஒரு லைஃப். அதையும் தாண்டி நம்ம உள்ள ஒரு இது இருக்கலாம், ஒரு வக்ரம். அதான் வக்ரம்னு சொல்ல முடியாது, அது சமூகம் கிரியேட் பண்ணிட்டு புரியுதுல. அப்புறம் நான் சொல்கிறது இந்த பொண்ணு அணுகிற விதமே ஒரு தப்பான மோட்டிவாக இருக்கலாம். அது தப்பான மோட்டிவை கிரியேட் பண்ணி தரனா சமூகம் தான். ஆமாம் அதுதான் புரியுதா உனக்கு? எனக்கு என்ன புரியுது, அது உண்மைதான். சமூகம் கிரியேட் பண்ணதுன்னா சமூகம் கிரியேட் பண்ணதுன்னு சொல்கிறோம்ல, இவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஏன் அதிகப்படியான ப்ளேம் வந்து சமூகத்து மேலே இருக்குது. சரி, இது சமூகம் கிரியேட் பண்ணிச்சுன்னு தெரிஞ்சிச்சுல, அது ஓன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒன்றும் வெளியே வரணும்ல. சமூகம் கிரியேட் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் அது நம்மளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, இந்த ப்ராப்ளம் நம்மகிட்ட இருக்குது, இந்த ப்ராப்ளம் எனக்குள்ளே இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம ஓன் பண்ணிக்கணும். என்னதான் நம்ம யோசிச்சாலும் அது நம்ம ஓன் பண்ணிட்டு அது வெளியே அது என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ என்னன்னா உதாரணத்துக்கு நீ ஏதாட்டும் ஒரு இதில் அடிக்ஷன் ஆகிட்டேன்னு வையன், ப்ராக்டிக்ஸாக மேட்ரு. ஆரம்பத்தில் எனக்கு கடத்தப்படுறது இருக்கலாம், எனக்கு சொல்லி கொடுக்கப்படுறது, அதுபடி நான் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ரெகுலர் ரொட்டீனில் இருந்து அதை அதுலேருந்து நீ என்ன விளக்குறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஆமாம், அது நீயா பண்ணாதான். இப்போ என்னன்னா பெரிய பிரச்சனை எஜுகேஷன் சுத்தமாக கிடையாது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு எஜுகேஷன் கிடையாது. இப்போ நம்ம ஒரு புரிதலுக்கு வரோமா,
இப்போ அடுத்த ஒரு ஜென்ரேஷனில் நம்ம வந்து இந்த கல்ச்சரில் தான் வந்து இது பெருசாக வந்து ஸ்டோராக இருக்குது. இப்போ அதை உடைக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன பண்ணால் நம்ம வந்து இந்த எஜுகேஷனை வந்து அவங்களுக்கு எளிமையாக விளக்கணும். எந்த விதத்துலையும் இது வந்து சென்சிட்டிவ் கிடையாது, நார்மலைஸாக நம்ம வந்து விளக்கணும். பேரண்ட் இப்போ என்னென்னா பெரிய ஒன்றுலாம் கிடையாது, ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது எல்லா இதுலேயுமே அந்த இது அவசியம். ஒழுக்கம்ன்ட்டு இருக்கலாம். என்ன எது ஒழுக்கம் அப்படின்னா, தேவைதான், தேவையை மீறுறது எல்லாமே ஒழுக்கமின்மை. அது வந்து ஒழுக்கமான செயல் கிடையாது. தேவை உனக்கு என்ன தேவை? சாப்பிட்றியா? சாப்பாடுமே தேவைக்கு தான் எடுக்க போகிறேன். அதை மீறி எடுத்துன்னு என்ன ஆகும்? உன் உடம்பே அஃபெக்ட் ஆகும். அதேமாதிரி செக்ஷுவலுமே அதான். தேவைக்கு மீறி எடுத்து அது அஃபெக்ட் தான். தேவைக்கு இதுதான் ஒழுக்கமே. அது எல்லா இதுலேயும் உணவுல வருது, அதுக்கப்புறம் என்ன வருது, பொருளில் சேர்க்கறதுல வருது. எல்லாமே உனக்கு தேவைக்கு மீறி சேர்ந்துன்னா சமூகத்தில் அது வந்து ஒரு பெரிய பிளவை ஏற்படும். பண்ண முடியுமா? இப்போ உணவுனா அதெல்லாம் ஒரு பொருள், செக்ஸ்ன்றது ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு உயிர் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒன்று நீ இப்போ நான் என்ன சமூகத்துக்கு வேண்டி நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக அதை இது பண்ண முடியாது. உனக்கு ஒன்று தெரியும்ல, உதாரணத்துக்கு பேலன்ஸ் தான். இப்போ தேவைங்கிறது வந்து நீ செக்ஷுவல் உனக்கு ஏற்படுது, நீ அதை வந்து அவ்வளோதான் பண்ணுற. அதையும் கிடைச்சிடாது. அது வந்து